நாங்க மட்டும் தான் ஜிம்ல இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்றாங்களான்னு தெரியல. எனக்கு அது வீடியோ சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. 10,000 ஃபாலோவர்ஸ் அடையிற சீரீஸ்ல இன்னைக்கு நாள் 10. ஜிம்முக்கு போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் முன்னாடியே நான் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்துருவேன். மோஸ்ட்லி பனானா ஆர் மியூஸ்லி தான் இருக்கும். இன்னைக்கு மியூஸ்லி சாப்பிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். கடந்த ஒரு மாசமா நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்கோம். ஒர்க் அவுட் பேர்ல 1 மணி நேரம் ஒர்க் அவுட்க்கு 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபன் பண்ணிட்டு இருப்போம். நீங்க ஒரு நல்ல பேக் அண்ட் பைசப்ஸ் ஒர்க் அவுட் போலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்பத்துல நல்லா சின்சியரா போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே நடுவில் கதைங்க பேசுறதுன்னு ஆரம்பிச்சோம். அப்புறம் ஒர்க் அவுட் கம்மி, கதைங்க அதிகமாயிடுச்சு. இது டெய்லி தான் நடக்குது. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறோம். ஆனா டெய்லி ஏதாவது ஒரு ஃபன்னான விஷயம் நடந்துருது. ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்கிறப்ப நடுவில் ஒரு பையன் வந்து எனக்கு பர்த்டே சாக்லேட் கொடுத்தான். ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு கைகூல்கள் கொடுத்துட்டு என்னடா தம்பி வயசாகுதுன்னு கேட்டா இப்பதான் 10th முடிச்சு 11th போறேன்னு சொல்றான். பரவாயில்ல, இந்த வயசுல வீட்டுல ஜிம்முக்குலாம் அனுப்புறாங்க. இதுவே நம்ம பாண்ட தம்பி போய் வீட்டுல கேட்டதுக்கு ஸ்டடிஸ் தான் முக்கியம், நீ வேற ஹைட் கம்மியா இருக்க, ஜிம்முக்கு போன வளர மாட்ட அப்படின்னு சொல்லி அப்ப அனுப்பவே இல்ல. அந்த கதையெல்லாம் கொஞ்ச நேரம் கதறிட்டு இருந்தான். பாவம், அப்பவே இவனை சேர்த்திருந்தா நேரத்துக்கு இந்தியன் சிபமா பாத்திருப்பீங்க. இந்த கதைலாம் பேசி முடிச்சுட்டு பைசப்ஸ்க்கு ஃபினிஷர் ஒர்க் அவுட் ஒன்று போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல ஒர்க் லாகிங் தான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போய் சட்டிக்கு கூப்பிட்டானுங்க. சரி, நாமளும் இப்பெல்லாம் அவ்வளவா போறது இல்ல, ஜிம் விட்டா வீடு தான் இருக்கும். சரி போயிட்டு வரலான்னு போனேன். என்ன பண்றது, எங்க போனாலும் லேப்டாப் எடுத்துட்டு போற நிலைமை. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயிலும் கொளுத்துது. சரி இது மேங்கோ சீசனு, போய் சில்லுன்னு ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா ஜூஸ் கிடைக்கணும், மேங்கோ பழமே வரலன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் 3 வேளையும் மேங்கோ தான். அப்புறம் ஈவினிங் ஆக நம்ம ஜிம் பாய்ஸ் கால் பண்ணாங்க. இவனுங்க கார்டியோ பண்ணி வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறானுங்க. சரி போயிட்டு வந்தா நமக்கும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கவர் ஆகும். கதைங்க பேசிட்டு ஜாலியா இருக்கலாம் நானும் கிளம்பினேன். பேசி 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 ஒரு 7 கிலோமீட்டர் அப்படி நடந்துட்டோம். டைம் போனதே தெரியல. வாக்கிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி போய் ஒரு ஜூஸை போட்டோம். நம்ம தான் ஃபேட் லாஸ்ல இல்லையே, இவ்வளவு வாக் பண்ணிருக்கணும். ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டின்னரும் சாப்பிட்டாச்சு. இன்னைக்கே அவ்வளவுதான். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை.